பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப நடக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டாஸ்க்ல இன்னைக்கு வந்து அமித் ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க. அதாவது அமித்தோட ஒய்ஃப் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்க பாரு, அரோரா அப்புறம் சாண்ட்ரா இவங்க 3 பேர பத்தியும் அமித்க்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் குடுக்குற மாரி பல விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டாஸ்க்ல விக்ரம், சுபிக்ஷா, இன்னொரு பக்கம் பாரு, கமருதீன் இவங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. அமித்தோட ஃப்ரீ டாஸ்க்லயுமே ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமித்தோட ஒய்ஃப் உள்ள வந்து அமித் இதுவரைக்கும் பண்ண பல விஷயங்களுக்கான ஒரு ஐ ஓப்பனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாரையுமே நீ அவ்வளவு சீக்கிரம் நம்பாத. குறிப்பா சாண்ட்ரா நம்பாத. சேச்சி வந்து பயங்கரமான ஆளு. தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி எல்லா பிக் பாஸையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்து தான் இந்த பிக் பாஸ் அவங்க கலந்துருக்காங்க. ஸோ அவங்களோட கேம் ப்ளேல நீ விழுந்துடாதங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது அரோராவை பொறுத்த வரைக்கும் அவ ஸ்கெட்ச் போட்டு கணக்கு பண்ணி விளையாடுறா. எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும், இப்ப வீட்டுல பேசலாமா இல்ல வீக்கெண்ட்ல பேசலாமாங்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கா. அதுலயும் நீ மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல அமித் பார்கவ் தான் ரொம்ப நம்புற பார்வை பத்தி கேட்கிறாரு. பாரு என்னை பத்தி பின்னாடி பேசுறாளா, எனக்கு லாயலா இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, பாருவோட லாயல்ட்டி அப்படிங்கிறது அவ கேமுக்கு மட்டும்தான். அந்த கேமுக்காக அவ எந்த விதமான உச்சத்துக்கும் போவா. அதனால தயவு செஞ்சு அவேர்னஸா இருந்துக்கோ, பி அவேர் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அமித் வந்து யாருக்கு பாவம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறாரோ அப்படிப்பட்ட சாண்ட்ராவா இருக்கட்டும், எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்றாரோ அந்த பாருவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அமித்துக்கு உண்மையா இல்ல. ஏதோ ஒரு இடத்துல அமித்தை வச்சு அவங்க கேம் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத அமித்தோட ஒய்ஃப் வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க. பத்தாவதுக்கு நேத்து எபிசோட்ல கனிக்கும் அமித்துக்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சுல. அதாவது பாரு எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அமித் இருப்பாங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கனி வந்து ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது ஆக்சுவலா தப்பு தான். அதே வார்த்தையை நீங்க வந்து விக்ரம் பக்கத்துலயோ இல்ல எஃப்ஜே பக்கத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கனி வந்து பெரிய விஷயம் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அமித் இன்னைக்கு தான் பேர் கெட்ட பேர் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் பாரும் ஒரு ரீசனா இருப்பாங்களோங்கிற பயம் வந்திருக்கும். இந்த ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கேம் பிளான் மாறினா என்ன மாறாட்டி என்ன? ஏன்னா அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபைனல் தான் வரும். யார் வந்து இண்டிவிஜுவலா ப்ளே பண்றாங்களோ, யார் வந்து டிக்கெட் ஃபைனல்ல வந்து ஜெயிக்கிறாங்களோ, அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போணும். அப்படி பார்த்தா, அமித்தோட ஒய்ஃப் உள்ள வந்து பாரோ, அரோரா, சாண்ட்ரா இவங்க 3 பேர பத்தி அவங்க உண்மை சொல்றாங்கல்ல. அந்த உண்மை மூலியமா என்ன நடக்கும்னா, வோட் பேங்க்ல கொஞ்சம் இன்கிரீஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. கமருதீன் வந்து வீட்டு தள்ளையா இருக்கிறதால, கமருதீனோட வோட்ஸ் வந்து பாருவுக்கு போகுமா? இல்ல அமித்துக்கு போகுமா? இது மாதிரி வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். அந்த வோட் பேங்க பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமித்தோட ஒய்ஃப் இப்போ உள்ள வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ பத்தியும் அமித்துக்கு ஒரு அவேர்னஸ் குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ஸ பத்தியும் அமித்தோட ஒய்ஃப் வந்து சில விஷயங்கள் ரிவ்யூவா குடுக்கும்போது, அது பார்வுக்கும், கமருதீனுக்கும், அரோராவுக்கும் என்ன மாரி இம்பாக்ட்ட ஏற்படுத்த போது, அவங்க வந்து சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்காங்களா? இது மாரி பல விஷயங்கள் மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அமித்தோட ஒய்ஃப் அமித் கிட்ட பார்வ பத்தி, சாண்ட்ராவ பத்தி, அப்புறம் அரோராவ பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள ஓப்பனா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ, அதே மைண்ட் செட்ல தான் அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல அமித்தோட பேர டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க மேனிபுலேட் பண்ணி பேசுனாங்களா? அந்த கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க.